அத எவ்வளவு நாளைக்கு தான் மூத்த மையம் வீட்லயே இருப்பீங்க. இப்ப இளைய மையம்லாம் அப்புறம் நீங்க பாசமா ஊட்டி வளர்க்கலையா? அப்ப நாங்களாம் எங்களை பார்க்கணுமா வேணாமா? சிரமம். நான் வந்தேன்னா எங்களுக்கு என்னத்த சிரமம்? நீங்க இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷமே. நீங்க வந்து பொண்ணு மாதிரியே இருக்கு. எவ்வளவு பிளாட்டுக்குள்ளேயே இருக்கு, நமக்கு போர் அடிக்குது. அத்த நமக்கு இங்க வீடு அது இது நல்லா வெளியில கூட்டிட்டு போய் சுத்தி பாப்போம். அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஜெட்டா அத்த அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து டூர் போயிட்டு வருவோம். ஒண்ணா ஆமா போட்டுக்கிட்டு தாய்லாந்து குரூப் ஃபன் டூர் போயிட்டு வருவோம். ஜிடி தாயின்றதுனால தாய்லாந்து கூட்டிட்டு போவாங்க. ஜிடி ஹாலிடேஸ்னா இந்த டிடி சொல்லுவாங்களே, நம்ம வீட்ல உள்ளவங்க நம்மள பாத்துக்கிற மாதிரி பாத்துக்குவாங்க. அதெல்லாம் எதுக்குமா நமக்கு? அத்த ஜிடி ஹாலிடேஸ் வந்து சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4999 ரூபாய் தான். இந்த குரூப் டூர்ல நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, அவங்களே அகாமடேஷன், சைட் சீயிங், விசா, ஃபுட் இது எல்லாமே அவங்களே பாத்துக்குவாங்க. நம்ம கால் நீட்டிட்டு போயிட்டு வந்தா மட்டும் கால் நீட்டிட்டு போயிட்டு சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் நான் எதுக்குமா? அத்த வாங்க, சென்னையில இருந்து 14ஆம் தேதி ஆகஸ்ட் 14 கிளம்புறாங்க. எனக்கு இந்த வயசுல தான் யோசனையாவே இருக்கு. அத்த நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு புரிஞ்சு, காசுக்கு தானே. ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குத, அதுலயே நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம். வாங்க. பைக் இல்லம்மா, நிறைய பேர் அதான் யூஸ் பண்றாங்க. நீங்க வரல என்ன பண்ண? நான் போவே மாட்டேன். நானும் டூர் போக மாட்டேன். நீ போகாம சரி விடு. நான் வரல, நீ போக மாட்டியா? ஆமா நீங்க சரி, நான் போய் பாஸ்போர்ட் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வைங்க. ஒரு வாட்டி தாய்லாந்து தான் பாப்போம். Dress எல்லாம் எடுத்து வைங்க. சென்னையில பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். சாரால எடுத்துக்குறோம். சாரா என்னம்மா என்னாச்சு? என்னாலே நம்ப முடியலையே, என்ன நடக்குதுங்க? இப்பதான் ஒரு சீரிஸ் பார்த்தேன், லைஃப் கிவ்ஸ் யூ டேங்கரின். அதுல பாரு ஏசுன் மாதிரி பண்றியம்மா. இது ஏசுனவரா? ஏசுன் கேரக்டர் வந்து ஹீட் பெட்ல வாங்கி கொடுக்க. என்னங்கடா? ஆஹா, என் வீட்ல நடக்குது எல்லாமே. டேங்கரிங் நடக்குது. நீங்க எங்க உங்க அண்ணனே வந்து உங்க அம்மா ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருந்தா, நம்ம நாளை பின்ன கடைசி காலத்துல இந்த மருமக வந்து இளைய மருமக பார்க்கவே இல்லை, அவெல்லாம் என்னத்தை கண்டா என்னத்தை பார்த்தா அப்படின்னு சொல்லி பிரிக்கும் போது அங்கிட்டு நிறையாவும் நமக்கு கம்மியாவும் பிரிச்சு கொடுத்துட மாட்டாங்களா? என்ன பிரிக்க போறாங்களா? சொத்தெல்லாம் கரெக்டா பிரிப்பாங்க. என்ன நீ அதெல்லாம் கரெக்டா பிரிக்க மாட்டாங்க. யார் நல்லா பாக்குறாங்களோ அவங்களுக்கு 2 பவுன் கூட போற மாதிரி பிரிச்சு விட்டுருவாங்க. அதனால நம்மளும் அப்பப்போ உங்க அம்மாவை கூப்பிட்டு நான் பாத்துக்கிறேன் அத்தை, என் கூட இருங்க அப்படி அடப்பாவி, உண்மையான பாசம் இல்லையா? மயங்கி நமக்கு 2 பவுன் கூட வந்துச்சுன்னா லாபம் தானே. அப்படியா? தாய்லாந்துல புளிக்கெல்லாம் பால் கொடுப்பாங்களாம் பீடிங் டப்பால, அதெல்லாம் போய் காட்டுறேன். எல்லாம் பிளானா?